ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அன்கேனி கவுண்டர் சீசன் 2 11வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே சியோக்கு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு வழியா வேங்கோட கதையும் முடிச்சு அவனோட சோலையும் எடுத்துக்கிறான். இவனே ஒரு ஈவில் ஸ்பிரிட். இப்போ சியோக்கோட உடம்புக்குள்ள வந்திருக்கிற வேங்கு ஆல்ரெடி அவன் உடம்புல இருந்த லேடி ஈவில் ஸ்பிரிட்டோட கதையை முடிச்சிடறான். இனிமேல் நான் கடைசி வரைக்கும் உனக்குள்ளதாண்டா இருப்பேன் அப்படின்னு மரணமாசா டைலாக் விட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம டீமை சேர்ந்தவங்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா டிராபிக் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்ப பாங்குக்கு ஹெவியா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வேங்கோட ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு சியோக்கோடதுன்னு சொல்றான். பட் கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேத்தோட ஸ்மெல்லும் ஒரே நேரத்துல மறைஞ்சு போகுது. இத கேட்கிற எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப பாங்குக்கு ரொம்ப ஹெவியா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆளுகளும் இதுக்கு மேல கார்லயே இருந்தா வேலை நடக்காது பாத்தீங்கன்னு இறங்கி அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம சியோக், அதாவது அவனுக்குள்ள இருக்கிற வேங் பழையபடி அவனோட காயினை எடுத்து சுண்ட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற போலீஸ்காரனோட கதையையும் அந்த காயினை வச்சே முடிக்கிறான். இத பார்த்துட்டு இருக்க நார்மல் பப்ளிக் எல்லாம் பேனிக் ஆகி ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஆளுகளும் அங்க வந்துடுறாங்க. அப்ப வேங்கோட டெட் பாடி எடுத்துட்டு போறத பார்க்கும்போது நம்ம ஆளுகளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சிருது, வேங் தான் ப்ரொவோக் பண்ணி சியோக்க வேணும்ட்டே கொல்ல வச்சிருக்கான் அப்படின்னு. நெக்ஸ்ட் சீன்லயே ஆஃப்டர் லைஃப்ல இது சம்பந்தமான மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. வீகன் இருந்துட்டு வேங் இன்னும் சாகல, அவன் பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணி சியோக்கோட பாடியை மொத்த கண்ட்ரோல் எடுத்துட்டான். சோ சியோக்கோட சோலுமே வேங்கோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ சியோக்கோட பாடி வேங்கோட சோல் ரெண்டுமே சேர்ந்து ஒரு முழு ஈவில் ஸ்பிரிட்டா மாறி இருக்கு. இததான் கம்ப்ளீட் ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இத கேட்கிற மோடாக்கு காண்டாகுது. என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா பாங் இருந்துட்டு ஸ்மெல் எனக்கு ரொம்ப ஹெவியா இருந்துச்சுனால பிரீத் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு ஹெவியான ஈவில் ஸ்பிரிட் ஸ்மெல் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஆஃப்டர் லைஃப்ல இருக்க அந்த குட்டி பையன் இப்ப இது கம்ப்ளீட் ஈவில் ஸ்பிரிட்டா மாறி இருக்கனால அதனாலையும் டெரிட்டரியை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம டெரிட்டரிக்குள்ளேயே இந்த ஈவில் ஸ்பிரிட்னால ஹைட் ஆயிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இத கேட்கிற மாவோகிக்கெல்லாம் செம ஷாக் ஆகுது. அப்ப இனிமேல் டெரிட்டரியை பார்த்து ஈவில் ஸ்பிரிட் ஓட வேண்டியது இல்ல, இவங்க தான் ஓடி ஆகணும் அப்படின்னு புரியுது. அப்ப மாவோக்கியோட பையன் இருந்துட்டு வேற ஆப்ஷனே கிடையாது, நீங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகுற வரைக்கும் ஓடிதான் ஆகணும், இப்பத்துக்கு டெரிட்டரியுமே உங்களுக்கு ஒரு டேஞ்சரான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு டெரிட்டரி இல்லாம இந்த ஈவில் ஸ்பிரிட்டை சமன் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கிறான். அதுக்கு வீகன் இருந்துட்டு உங்களால இந்த ஈவில் ஸ்பிரிட்டை சமன் பண்ண முடியாது, யூன்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு, எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் கம்ப்ளீட் ஈவில் ஸ்பிரிட்டா மாறி இருக்கோ அத ஆன் ஸ்பாட்லயே நீங்க எலிமினேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்கிற ஹீரோ மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே சரியான ஷாக் ஆகுது. அதாவது பார்த்த இடத்திலேயே போட்டு தள்ள சொல்லியிருக்காங்க. சோ வீகனும் இத ஒரு ஆர்டராவே இஷ்யூ பண்ணிடுறாங்க. இவங்கனாலையும் எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துல ஜாங் கிட்ட சொல்றாங்க, அவருனாலையும் ஏத்துக்க முடியல. ஏண்டா உள்ள இருக்கிற பேங்க கொன்னா பரவாயில்ல, வெளியே இருக்கிற சியோக்கு என்னடா பண்ணா அப்படிங்கிற அவரு புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கும் அதே டவுட் தான். ஏன்னா சியோக்கு இப்ப வரைக்கும் ரெண்டே பேத்ததான் கொண்டிருப்பான். மிஸ்டர் பார்க்கையும் வேங்கையும் மட்டும்தான் சியோ கொண்டிருக்கான். ஆனா வேங் அப்படி இல்ல, நிறைய இன்னசென்ஸை கொண்டு வச்சிருக்கான். சோ இதை யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா என்னால பண்ண முடியாது, நம்ம வேலை ஈவில் ஸ்பிரிட்டை சமன் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள டிராப் ஆயிருக்கிற இன்னசென்ட் சோலை வெளியே கொண்டு வரதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப மோடாக்கு இருந்துட்டு நீ சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனா இவனை விட்டு வச்சீனா உள்ள இருக்கிற வேங்க இன்னும் நிறைய இன்னசென்ட் கொல்லுவான் அப்படின்னு சொல்லிடுறான். பட் ஹீரோ இன்னுமே வேற ஏதாவது வழி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். தம்பி ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணிட்டோம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி சியோ லாஸ்ட் டைம் வந்திருந்தானா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது, பட் வேங் உள்ள பூந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாங் கிட்ட எங்களுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் தேவை, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். சோ இந்த டைம் இவங்க எல்லாம் சியோக்கோட கதையை மொத்தமா முடிக்க பிளான் பண்றாங்க. அதே நேரத்துல சியோக்க தான் காட்டுறாங்க, பயபுல இவன் டெரிட்டரியை வர வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம டெரிட்டரியை டச் பண்ணி பாக்குறான். இது உள்ள இருக்கிற வேங்குக்கு புதுசா இருக்கு, ஏன்னா இந்த பவர் தான் இவனுக்கு கிடைக்கணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பான். சோ ஆட்டோமேட்டிக்கா இவனுடைய காயம் எல்லாம் ஹீல் ஆக ஆரம்பிக்குது. கண்டிப்பா இவன் டெரிட்டரியை டச் பண்ணனால நம்ம ஆளுகளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப வாங்கடா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மரண டைலாக் பேசி நின்னுட்டு இருக்கான் வேங்கு. நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. எல்லாரும் அறக்க பறக்க விசாரிச்சுட்டு இருக்காங்க, எங்கேயாவது யாரு கண்டியாவது சியோக் மாட்டிருக்கானு. பட் எந்த நியூஸும் கிடைக்கல. இருந்தாலும் நம்ம மோடாக்கு விட்டு கொடுக்காம தேடுங்கடா, விட்டீங்க மொத்த கதையை முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை தான் வந்து பாக்குறா. ஏன்னா கடைசியா சியோக்கு இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் ஸ்பாட் ஆயிருப்பான். சோ ஹீரோ பேசுனது கேட்டு அதுக்காக தான் அங்க வந்திருக்கான்னு புரியுது. பட் வேங் நடுவுல ப்ரொவோக் பண்ணனாலதான் மொத்த பிளானும் சொதப்பிக்குச்சு. ஆனா இன்னுமே ஹீரோக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கு, வேங் ஒருவேளை கம்ப்ளீட்டா சியோக்கோட பாடியை கண்ட்ரோல் எடுக்காம இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட. சோ ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஹீரோட மெமரிக்குள்ள வந்து அவனை கண்டுபிடிச்ச மாதிரி இவன் சியோக்கோட மெமரியை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். டே அது ரிஸ்க்டா அப்படின்னு சொன்னாலும் கேட்கிற மாதிரி இல்ல, ஹீரோயின்ட்ட ஹெல்ப் பண்ண சொல்லியும் கேட்கிறான். அதனால ஹீரோயும் தனியா ஒரு இடத்துக்கு வந்து டெரிட்டரியையும் வர வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ அன்கான்சியஸுக்கு போயிடுறான். அப்ப ஹீரோவோட மெமரிக்குள்ள ஹீரோ இருக்கும்போது வேங்
வேங்கு சண்டை போடுறதுக்காக வரான். சோ அங்க இருக்கிற வேங்கோட பாடிக்குள்ள நம்ம ஹீரோ போயிடுறான். அப்ப ஆல்ரெடி அங்க இருக்கிற வேங்கு ஏண்டா எங்க போனாலும் என்ன விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோவோட கதையை முடிக்க பாக்குறான். ஒரு கட்டத்துல ஹீரோ அங்கிருந்து வெளியே போக சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. அப்ப வேங் மேல ஒரு வெளிச்சமும் அடிச்சனால அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஹீரோ விட்டுறான். சோ ஹீரோவும் அங்கிருந்து வெளியே வந்துடுறான். நடந்த விஷயத்தை ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவங்க கூட மீட்டிங் போட்டு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஏன்னா கண்டிப்பா இவனை தப்பிக்க விட்டது சியோகா தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வீகன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சோ அவரோட உடம்புக்குள்ள இருக்கிற வேங்க கிட்ட இருந்தே என்னை தப்பிக்க வச்சிருக்காருன்னா கண்டிப்பா அவருக்குள்ள இருக்கிற வேங்க மட்டும் நம்மளால சமன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான் நம்ம ஹீரோ. அப்ப வீகன் இருந்துட்டு நீ சொல்றது கரெக்ட் தான், வேங் இன்னும் கம்ப்ளீட்டா சியோக்கு ஆக்குபை பண்ணலனா வேங்க சமன் பண்றதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு சின்ன பாசிபிலிட்டிக்காக நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்க போறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே நேரத்துல ஆல்ரெடி இவங்க எடுத்த டிசிஷன்ல எந்த மாற்றமும் கிடையாது, எப்ப வேணா சியோக்கு எலிமினேட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இத கேக்குற ஹீரோ தான் அப்செட் ஆகுறான். பட் இருந்தாலும் இவங்களுக்கும் வேற வழி இல்ல. நம்ம மோடாக்கும் ஜூனியர் டிடெக்டிவும் மக்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல வச்சு ஒவ்வொரு ஏரியாவா விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப மோடாக்கு இருந்துட்டு எப்பதான்டா உன்னோட மேரேஜ் இன்விடேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்க போற அப்படின்னு கேட்கும்போது ஜூனியர் டிடெக்டிவ்க்கே ஷாக் ஆகுது. ஆமாடா எல்லாரும் வேலை செய்யும் போது நீ மட்டும் டிராயர் திறந்து மூடிட்டு இருக்க, உள்ள ஃபுல்லா இன்விடேஷன் இருக்கு, இதுலயே எல்லாத்துக்கும் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறான். அதனால மேரேஜ் இன்விடேஷனையும் மோடாக்கு கொடுத்துறான். சோ ஜூனியர் டிடெக்டிவ்க்கு மேரேஜ் ஆக போகுது. பட் ஃபியான்சி யாருன்னு நம்மளுக்கு காட்டல. அதுக்கப்புறம் மோடாக்கும் ஜூனியர் டிடெக்டிவும் பாதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பில்டிங் தான் வந்திருக்கானுங்க. பட் மோடாக்கு டவுட் வந்துருது. ஏன்னா சியோக்கு இங்க இருந்தான்னா மோடாக்னாலேயே சமாளிக்க முடியாது. அப்ப ஜூனியர் டிடெக்டிவ் எல்லாம் அசால்ட்டா முடிச்சு கட்டிடுவான். அதனால பேக்கப் டீமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஜூனியர் டிடெக்டிவ் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு மோடாக் மட்டும் தான் உள்ள போறான். நம்ம மோடாக்கும் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு வரும்போது ஜூனியர் டிடெக்டிவ் அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கான். ஏன்டா உன்னை தான் வெளியே போக சொன்ன, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டா இங்க ஒரு டெட் பாடி இருக்குன்னு சொல்றான். இதை கேட்கிற மோடாக்கு ஷாக் ஆகுது. அவன் வந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. இந்த கேப்ல ஜூனியர் டிடெக்டிவ் கன்னை எடுத்து அவனே ஷூட் பண்ணிக்க பாக்குறான். ஆனா ஒரு வழியா மோடாக் ஜூனியர் டிடெக்டிவை காப்பாத்திடுறான். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம சியோக்கு அங்கதான் இருக்கான். மோடாக் கன்னை எடுக்கிறக்குள்ளயும் பயபுல மோடாக்க திருக்கி விட்டுறான். இப்பதான் ஜூனியர் டிடெக்டிவ் சுய நினைவுக்கே வரான். பட் அவனையும் சியோ விட்டு வைக்கிற மாதிரி இல்ல. அப்ப மோடாக் இருந்துட்டு டே சியோக்கு நீ சும்மா விட மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுல சியோக்கு காண்டாகுது. ஏன்டா உங்களுக்காக லுக் எல்லாம் மாத்திட்டு வந்திருக்கேன், இன்னுமா நான் உங்களுக்கு சியோக்க தெரியறேன், உள்ள இருக்கிறது வேங்குடா அப்படின்னு டைலாக் விடுறான். மோடாக்க திருக்க விடலான்னு பாக்குறான். பட் ஒரு கேப்ல மோடாக்கு சியோக்கு மேல புல்லட்டை இறக்கிடுறான். ஆனாலும் பயபுல அசையற மாதிரி இல்ல. என்னடான்னு பார்த்தா இவன் பவர் யூஸ் பண்ணி அசால்ட்டா புல்லட்டை உடம்புல இருந்து வெளியே எடுத்துறான். இத பாக்குற மோடாக்கு செம ஷாக் ஆகுது. ஒரு கட்டத்துல சியோக்கு மோடாக்கோட பவர் எடுக்கலான்னு வரான். அப்ப மோடாக்கு வந்துட்டு அவன் பவர் யூஸ் பண்ணி கன்னை வர வச்சு அவன் கதையவே முடிக்கலான்னு ட்ரை பண்றான். ஏன்னா இவன் பவர் சியோக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா இந்த கேப்ல ஜூனியர் டிடெக்டிவ் சியோக்கு ஷூட் பண்றான். அதனால மோடாக்கும் தப்பிச்சிடறான். ஆனா சியோக்கு ஒரு கத்திய ஜூனியர் டிடெக்டிவோட உடம்புல இறக்கிறான். இத பாக்குற மோடாக்கு செம ஷாக் ஆகுது. அதோட விடாம ஜூனியர் டிடெக்டிவோட கதையையும் முடிச்சிடறான். பாவம் மோடாக்கு நொந்தே போயிடுறான். ஆஃப்டர் லைஃப்ல மோடா கூட கனெக்ட் ஆயிருக்கிறவங்க அங்கிருந்து தப்பிச்சிரு இல்லனா நீயும் செத்துருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல சியோக்கோட கண்ணுக்கே மாட்டாம தப்பிச்சு வந்துடுறான் மோடாக்கு. அதுக்கப்புறம் தான் சியோக் சுய நினைவுக்கே வரான். ஏன்னா இந்த அத்தனை வேலையும் பண்ணது வேங்கு, இதை சியோக்னாலையும் ஏத்துக்க முடியல. அதே நேரத்தில் நம்ம ஆளுங்க மோடாக்க தேடி வந்தா இவன் வெப்பன்லாம் எடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கான் சியோக்கோட கதையை முடிக்க இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னும் சியோக்க காப்பாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது மோடாக்கு ஹீரோக்கு கொடுப்பான் பாருங்க ஒரு பஞ்சு. டே என் கூட இந்த ஜூனியர் டிடெக்டிவே கொன்னுட்டாண்ட அநியாயத்துக்கு, இன்னும் நீ சியோக்க காப்பாத்தணும் பேசிட்டு இருந்தீங்கன்னா மூஞ்சி மோரெல்லாம் உடச்சிருவாங்கிற அளவுக்கு டைலாக் விட்டுறான். இதுக்கு மேல ஹீரோனாலையும் ஒன்னும் பேச முடியல. நீங்க யாருமே தேவையில்லை, அவன் கதையை நானே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். பாவம் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கத்தி கதறிட்டு இருக்கான். ஆனா மோடாக்க தனியா விடுற மாதிரி இல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. சோ ரெண்டு பேரும் வேட்டைக்கு கிளம்புறாங்க. மோடாக்கும் ஹீரோயின் அதே பில்டிங் தான் வந்து பாக்குறாங்க. அங்க சியோக்க காணோம். அது மட்டும் இல்லாம ஜூனியர் டிடெக்டிவோட பாடியும் காணாம போயிருக்கு. இத பாக்குற ஹீரோயின் செம ஷாக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ சியோக்கோட அம்மா தான் வந்து மீட் பண்றான். அவங்களும் சியோக்கு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறது அவனுக்கு புரியுது. என் பையன் இவ்வளவு கெட்டவனா மாறி இருப்பான்னு நான் நினைக்கல, அட்லீஸ்ட் அவன் ஆசைப்படி ஆஃப்டர் லைஃப்ல தான் ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ சியோக் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு அவங்க கோவத்துல இருக்காங்க. ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு நடந்த விஷயத்துல யோசிச்சு பாக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஹீரோ தான் சியோக்க தப்பிக்க வச்சிருப்பான். அதை நினைக்கும் போது இப்போ ரொம்ப கில்ட்டியா இருக்கு அவனுக்கு. அது மட்டும் இல்லாம சியோக்கும் இவனுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கான். இவங்க பாட்டியை காப்பாத்தினதுல இருந்து இவங்க ஃபேமிலிக்கு அவ்வளவு உறுதுணையா இருந்திருப்பான். இப்ப கடைசியா ஒரு அப்பாவி ஜூனியர் டிடெக்டிவ் வேற கொண்டிருக்கான். இதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல மோடாக் டெரிட்டரி பக்கத்திலேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எப்படியாவது சியோக் ஸ்பாட் ஆனா போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கறத இவன் பிளான். சோ ஹீரோயின் பேசிட்டே இருக்கும்போது இவனுக்கு ஒரு கால் வருது. அறக்க பறக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரானுங்க. வந்து பார்த்தா ஜூனியர் டிடெக்டிவ் உயிரோட தான் இருக்கான். இத பாக்குற மோடாக்கு செம ஷாக் ஆகுது. ஹீரோயின்
இன்னும் ஜூனியர் டேட்டோட மெமரியை ரீட் பண்ணி பார்த்தா இவனை கொன்னதுக்கு அப்புறம் சியோக்க கண்ட்ரோல் பண்ணி இந்த வேங் போயிருப்பான். சோ இப்படி பண்ணிட்டமே அப்படிங்கிற கில்ட்டினஸ்ல சியோக் தான் பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணி இவனை திருப்பி உயிரோட கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே நேரத்துல வேர் ஹவுஸ்ல நம்ம பாங் பிராக்டிஸ் பண்றங்க பேர்ல ஏதோ கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஹெவியா ஸ்மெல் அடிக்குது, வாமிட்டே பண்ண ஆரம்பிச்சான். இத பாக்குற மாவோக்கிக்கும் ஜாங்குக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. என்னடா விஷயம் கேட்டா சியோக்கோட ஸ்மெல் அடிக்குது, அதுவும் நம்ம இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. ஏன்னா இப்பத்திக்கு இவங்க 3 பேர் தான் அங்க இருக்காங்க. இந்த விஷயத்தை வெளியே இருக்கிற ஹீரோ, மோடாக், ஹீரோயின் 3 பேத்துக்கும் சொல்றாங்க. எல்லாருமே அரக்க பறக்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க எதிர்பார்த்தபடியே வேர் ஹவுஸ்க்குள்ள சியோக் வந்துட்டான். இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சியோக்கு ஜூனியர் டிடெக்டிவ் காப்பாத்தும் போது வேங் நிறைய குட்டை குழப்ப ட்ரை பண்ணிருப்பான். இதனால வேங்குக்கும் சியோக்கும் நடுவுல சண்டையே ஆரம்பிச்சிருக்கு. வேங்கு சியோக்கோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி அநியாயத்துக்கு கொடுமைப்படுத்துவான். அப்ப ஒரு கட்டத்துல சியோக்கோட கதையை முடிக்கலான்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சியோக்கு ஒரு டைம் ஜாங்க டச் பண்ணிருப்பாரு. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடமும் சியோக்கு தெரிஞ்சிருக்கும். அடப்பாவி, இந்த இடத்தை தெரிஞ்சு வச்சுட்டா இத்தனை நாள் எங்கிட்ட ஏமாத்திட்டு இருந்தேன், சரி வாடா போலான்னு சொல்லிதான் இப்ப கூப்பிட்டே வந்திருக்கான் வேங்கு. சோ சியோக்கே வேங் கண்ட்ரோல்ல தான் இருக்கான். இப்பத்துக்கு சியோக்கோட கண்ணுல மாட்டாம வாங்கு, மாவோக்கி, ஜாங் 3 பேரும் ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தர் ரூமா போய் செக் பண்ணும் போது ஹீரோவோட ரூம்ல சியோக்கும் ஹீரோவும் எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறது வேங்காச்சே. ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு கட்டத்துல சத்தம் கேட்டு மாவோக்கிய லாக் பண்ணி தூக்கி எரிஞ்சிடறான் நம்ம சியோக்கு. இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஜாங் காப்பாத்துறதுக்காக வராரு, அவரை அசால்ட்டா திருக்க விட்டுறான். வாங்கையும் லாக் பண்ணி வச்சிருக்கும் நம்ம ஹீரோ கரெக்டா அங்க வந்துடுறான். சோ 2 பேத்துக்குமே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. வந்தவன் ஃபர்ஸ்ட் கிக்லயே சியோக்க கதற விட்டுறான் ஹீரோ. ஆனா சியோக் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே, பதிலுக்கு ஹீரோ நொங்கி எடுக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஜாங்கு, மாவோக்கி, பாங் 3 பேருமே வராங்க. ஆனா இவன் பவர் யூஸ் பண்ணி 3 பேத்தையும் அசால்ட்டா திருக்க விட்டுறான். இவங்க 3 பேத்தோட கதையை முடிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோ ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சியோக்க தூக்கி வீசிடுறான். அப்ப வீகன் இருந்துட்டு உங்களால அவனை பீட் பண்ண முடியாது, தயவு செஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க தப்பிச்சிரு அப்படின்னு ஹீரோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஹீரோக்கும் நல்லாவே புரியுது, நானும் அவனை பீட் பண்ண நினைக்கல, இங்கேயே எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைரன் ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க 3 பேத்தையும் கஷ்டப்பட்டு ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறான். பட் ஹீரோ அதுல போகல. மாவோக்கி எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க வேண்டாண்டா தனியா போகாதன்னு, இன்னைக்கே இந்த சண்டை நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறான் நம்ம ஹீரோ. அங்க வேற பக்கத்துல எல்இடி ஸ்கிரீன்ல டைம் ஓடிட்டு இருக்கு. சியோக்கு எடுத்துட்டு இந்த டைம் போதுண்டா, உன் பவர் எடுத்துட்டு என்னால இங்க எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம சியோக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கறனால ஹீரோவோட கதையை முடிக்க பார்த்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஹீரோ அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போற மாதிரி ஆயிடுறான். அப்ப நம்ம ஆளுகளை வச்சு லாக் பண்ண டோர் திருப்பி ஓபன் ஆகுது. என்னன்னு பார்த்தா சியோக்கு ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. ஹீரோயினும் அவளோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை கொல்றத ஸ்டாப் பண்ணிடுறான். மோடா குடுவாம் பாருங்க ஒரு கிக்கு, தலைதறிக்க போய் விழுந்துடுறான் நம்ம சியோக்கு. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு இன்னும் அந்த பாடியில சியோக்கு ஒரு பக்கமா இருக்கான். வேங்னால ஃபுல்லா ஆக்குபை பண்ண முடியல, சோ நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. மோடாக்கும் அதே தான் சொல்றான், நம்ம கொல்ல போறது இல்ல, வேங்கோட ஈவில் ஸ்பிரிட்டை மட்டும் தான் சமன் பண்ண போறோம் அப்படின்னு மாசா 5 பேர் நிக்கிறாங்க. நம்ம சியோ கூட்டம்ல இருக்கிற வேங்கும் கொலை வெறியில வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இவங்க சியோக்க காப்பாத்தானாங்களா, வேங்குங்கிற ஈவில் ஸ்பிரிட் ஆஃப்டர் லைஃப் சமன் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். நன்றி.